நாளில் நாம் எடுத்து அதன் மூலியமாக தேவ வசனங்களை நாம் தியானிக்க இருக்க போகிறோம். தொடர்ந்து சங்கீதங்களின் புத்தகங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து வருகிறார். அல்லேலூயா. இன்னொரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம 500 பேரை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 508 நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் வரை, நேற்று நைட்டு வரைக்கும் நான் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 500 பேர் 508 பேருங்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்லை. அல்லேலூயா. நம்ம இதை சினிமா பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லை, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இல்லை, ஆகாத விஷயங்களை பாட்டு பாடிக்கிட்டோ இல்லை தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி 100க்கு 100 வேத வசனம் மாத்திரம்தான் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அதை பார்த்து அதை பிடித்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 500 பேருக்கு மேலே இப்போ வந்துட்டாங்க. இந்த ஒரு 5-6 மாதங்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்கு தான், நம்முடைய சபைக்கு தான், நமக்கு தான் அந்த வேதவசனத்துடைய அருமை தெரியறது கிடையாது. ஆனால் கர்த்தர் வெளியிலிருந்து ஜனங்கள் அதில் கொண்டு வந்து நிரப்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தெய்வ திட்டம் வைத்திருக்கிறாருன்னு தெரியல. அந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. சரி, இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்ல போகிறோம். 5ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தாக்குதல் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. அண்டர் அட்டாக், நம்மை தாக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும். உலகபூர்வமாக யுத்தங்களை நாம் பார்க்கறது உண்டு, இல்லை அடுத்தவங்க அடிக்கும் போது நம்ம அதெல்லாம் பார்க்கறது உண்டு. அப்படிப்பட்ட அந்த தாக்குதல் நடக்கும்போது சில விஷயங்கள் நம்ம செய்யறது உண்டு. ஒன்று, திருப்பி தாக்குவோம், இல்லை எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ளுவோம், இல்லை அவர்கள் ஒரு முறையில் தாக்கினால் நாம் வேறு முறையில் தாக்குறது உண்டு. இதெல்லாம் உலகபூர்வமான ஒரு விஷயம். ஆனால் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில் நம்மை ஒருவர் குறை கூறும்போது, நம்மை ஒருவர் தாக்கும்போது, நம்மை ஒருவர் கிரிட்டிசிசம் பண்ணும்போது, நம்மை ஒருவர் கேவலமாக பேசும் பொழுது, இந்த மாதிரியான நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ராஜா சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு ராஜா, தாவீது ஒரு ராஜா. அவர் சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் இப்படி தாக்குதல் நடக்கும்போது அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நம்ம வாசித்து கொண்டிருக்கிற அந்த பகுதிகள் பார்க்கும்போது, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அப்சலோமுடைய அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனால் 5ஆம் அதிகார சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 2 வகையாக நம்ம பார்க்க முடியும். ஒன்று, சேம் அதே காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், தாவீது எழுதியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சவுலுடைய காலகட்டத்தில் கூட அது என்ன பண்ணியிருக்கலாம், தாவீது என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஸோ இந்த 2 காலகட்டங்களில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், தாவீது என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஸோ கிரிட்டிசிசம், குறை கூறுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் கிடையாது. சில நேரத்தில் நாம் யோசிக்கிற ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் எங்களை குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் எங்களை அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாடுகளாக இருக்குது, உபத்திரவமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, வேத வசனத்தை ஆராயும் பொழுது இந்த மாதிரி குறை பேசுவதும் அவதூறு பேசுவதும் தான் நமக்கு நல்ல உரம். என்னங்க, ஒரு உரம். ஒரு செடிக்கு சோர்ந்து இருக்கும், அதுக்கு ஒரு உரத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு அடுத்த நாளே அது நல்லா என்ன பண்ணும், ஒரு பூஸ்ட் எடுத்தது போல நல்லா என்ன பண்ணும், ஆரோக்கியமாக அது என்ன பண்ணும், வளர்ந்து கனிகளை, காய்கறிகளை, பூக்களை என்ன பண்ணும், கொடுக்கும். அதே போலதான் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அவதூறு பேசுவது, குறை பேசுவது, இல்லை கேவலமாக பேசுவது, அவமானப்படுத்துவது, இது எல்லாமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உண்டான உரம். அந்த உரம் இல்லை அப்படின்னு சொன்னால் சரியான வளர்ச்சி இருக்காது. இதை தான் தாவீது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5ஆம் அதிகாரம் சங்கீதத்தை வசனங்களை பிரித்து நாம் என்ன பண்ண போகிறோம், ஆராய போகிறோம். அதில் முதலாவது காரியம், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, நீங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது ஜெபத்தின் மூலம் தேவனிடம் அடைக்கலம் பெறுங்கள். ஹல்லேலூயா. ரெஃப்யூஜ், அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா மறைந்து கொள்வது, நம்மை பாதுகாத்து கொள்வது, எப்படி வேணா சொல்லலாம். அப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒருத்தர் நம்மை தாக்கும் போது நாம் எப்படி நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், ஜெபத்தின் மூலமாக நம்மை நாம் என்ன பண்ண முடியும், தற்காத்து கொள்ள முடியும்.
ஒரு நார்மலான ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன், ஒரு பிரச்சனை வரும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னா, திரும்பி தாக்குவதற்கு தான் என்ன பண்ணுவான். ஒரு கொசு கடிக்குதுன்னா திரும்ப அதை அடிக்கிறதுக்கு, அதை கொலை பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறது உண்டு. ஒருத்தர் ஒரு கெட்ட வார்த்தை பேசுனா நம்ம 4 கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறது உண்டு. ஒருத்தர் ஒரு அடி அடித்தா நம்ம 4 அடி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவது, முயற்சி பண்ணுறது உண்டு. ஸோ உலகபூர்வமாக சொல்கிறது போல் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு ஹியூமன், ஒரு மனுஷனுடைய ரெஸ்பான்ஸ், இந்த உலகபூர்வமான பதில் எப்பயுமே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவன் செய்வதற்கு ஏற்றது போல ஒரு முறையோ 2 முறையோ என்ன பண்ணுது, எதிர்வினை செய்வதிலேயே தான் இந்த உலகம் என்ன பண்ணும், குறிக்கோளா என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் நமக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி அல்ல. இப்போ நம்ம எப்படிங்க அடைக்கலம் அடைவது, எப்படி நம்ம பாதுகாப்பு பெறுவது அப்படின்னு சொன்னால், ஜெபத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. ஒருவர் நம்மை அவமானப்படுத்தும் போது திருப்பி அவமானப்படுத்துவது இல்லை. ஒருவர் நம்மை உபத்திரவப்படுத்தும் போது திரும்பி உபத்திரவப்படுத்துவது இல்லை. ஒருத்தர் நம்மை கேள்வி கேட்கும் போது திரும்பி கேள்வி கேட்பது அல்ல. ஆனால் அதுக்கு இன்னொரு பதில் சொல்லி கொடுக்குறாரு. அமைதியா இருங்கள்னா ஒரு மனுஷனாலும் அமைதியா இருக்க முடியாது. அவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு அமைதியா இருக்க முடியாது. அவன் நிந்திக்கிற நிந்தனை எடுத்துட்டு அமைதியா இருக்க முடியாது. அப்போ அது எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும், அவனுடைய நிந்தனையை சகித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு வழி, முதல் வழி என்னவென்று சொன்னால் ஜெபம் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஜெபம் மாத்திரம்தான். ஜெபம் தான் பலன். இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நாள் மிகப்பெரிய பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, நிந்தனைகளுக்குள்ளாக செல்ல இருக்க போகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ள, அந்த நிந்தனைகளை சகித்து கொள்ள அவர் எடுத்துக்கொண்ட பேராயுதம் என்னங்க? கெத்சமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டு ரத்தம் கசிகிற அளவுக்கு, இரத்த நாளங்கள் உடைந்து ரத்தம் வெளியேறுகிற அளவுக்கு அந்த வியாகுலப்பட்டு ஜெபத்தின் மூலம் தான் பலன் பெறுறாரு. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே பிரச்சனைகளில் இருந்து ஜம்ப் பண்ணி போறதோ, பிரச்சனைகளில் இருந்து தாண்டி போறதோ, இல்ல பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையோ அப்படி கிடையாது. ஜெபம் என்பது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற, இல்ல அந்த பிரச்சனைகளை தாங்குகிற, இல்ல அந்த பிரச்சனைகளை சகித்து கொள்ளுகிற பலனை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் இங்க என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இங்க பார்க்கும்போது ஒரு 4 வகையான ஜெபங்கள் அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த 1, 2, 3 வசனங்கள்ல. அதுல முதல் காரியம் என்ன சொல்றாரு? கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை என்ன பண்ணுங்க, கேட்டருளும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். இந்த 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நீங்கள் ஆராயும் பொழுது, முதலாவது ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹானஸ்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நல்லா கவனிங்க, எத்தனை பேருடைய ஜெபம் நேர்மையா இருக்குது? சும்மா பாவமான காரியங்களை போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. சில பேர் டிவிக்கு அதிக நேரம் ஜெபிக்கிறது உண்டு. நீங்க பண்ற தவறுக்கு உடந்தையாக கர்த்தரை கூப்பிடுறது உண்டு. அதுல சக்சஸ் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்டு. அப்ப நல்லா கவனிங்க, நேர்மையான ஜெபம் தான் தேவனிடத்துல எட்டுகிறதாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை சரியான முறையிலே அறிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் முழங்கால் படியிட்டு என்ன பண்ணுகிறது, பிதற்றுகிறது அப்படின்னு வேதவசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. அப்படிப்பட்ட அளப்புகிறவர்களாக பிதற்றுகிற ஒரு ஜெபம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நேர்மையான ஒரு ஜெபம், ஹானஸ்டான ஒரு ஜெபம். சங்கீதக்காரன் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனுடைய ஜெபத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா, அவன் என்னுடைய ராஜ்ய பாரத்தை திருப்பி கொடுங்க, என் மனைவிகளை என்கிட்ட திருப்பி கொடுங்க, இல்லை எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்காம, அவனுடைய கிரேட் நீட் என்ன, அவனுடைய ஆழமான தேவை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்துல கிட்ட நெருங்கி சேரதை பார்க்க முடியுது. அவன் சொல்றான், ஆண்டவரே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, என் தியானத்தை கவனிங்க, என் விண்ணப்பத்தை கவனிங்க ஆண்டவரே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கர்த்தரிடத்துல வைக்கிற அவனுடைய ரிக்வெஸ்ட்டை பாருங்க. ஜெபம் என்பது ஒரு ஹானஸ்டான தேவை உள்ளதா என்ன பண்ணும் இருக்கணும். என்றைக்குமே ஜெபத்தில் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். இந்த இடத்துல அப்சலோம் செத்து போகணும்னு ஜெபிக்கல,
சவுல் செத்து போகணும் அப்படின்னு ஜெபிக்கல, யோனத்தான் செத்து போகணும்னு ஜெபிக்கல, எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணல. அழிந்து போகணும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கல. சில நேரங்களில் தவறுகளை தைரியமாக செய்து கொண்டு அந்த தவறுகளுக்கு கர்த்தரை சப்போர்ட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் வேண்டுமெனே ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டு அதிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் நேர்மை இல்லாத ஒரு ஜெபம். எனக்கு என்ன தேவையோ அதற்குண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அனாவசிய செலவுகள் செய்து, ஆடம்பர செலவுகள் செய்து, சரியா வேலைக்கு போகாம கடன்களை வாங்கி வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து ஆடம்பர செலவு செய்து கொண்டு அதற்கு துணையாக கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதில்லை. ஜெபம் அது நேர்மையான ஜெபம் கிடையாது. அதே போல இந்த உடல் என்பது கர்த்தர் கொடுத்த ஒரு உடல். இந்த உடலுக்கு எது தகுந்ததோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதற்குண்டான காரியங்களில் ஈடுபடணும். அப்படி இல்லாம இந்த உடலை அதனுடைய இச்சைகளுக்கும் வாய்களின் இச்சை, அதாவது அந்த டேஸ்ட், அந்த சுவைக்காக தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கிட்டு ஆண்டவரே உடம்பை காப்பாத்துங்க, உடம்பை காப்பாத்துங்க, அப்படி இல்லை. நான் என் உடம்பை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், நமக்கு தெரியும் இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கேடு, என் உடம்பு இதை ஏற்றுக்காது, நல்லா நமக்கு தெரியும். இவ்வளோ கடன் வாங்கினா நம்ம கட்ட முடியாது, நல்லா நமக்கு தெரியும். இந்த இடத்துக்கு போனால் நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, நல்லா நமக்கு தெரியும். ஆனால் தைரியமாக அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு அதுக்கு சப்போர்ட்டாக ஆண்டவர் கூப்பிட்றோம். பார்த்தீங்களா, அது நேர்மையான ஜெபம் இல்லை, அது ஆனஸ்டான ஜெபம் இல்லை. ஸோ முதல் காரியம், ஏன் ஜெபத்தில் நம்ம சக்ஸஸ் அடைய முடியல, நம்ம கேட்குற காரியம் ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, நீங்கள் கேட்குற காரியம் நேர்மையான காரியமா என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஸோ முதல் காரியத்தை அதை கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, பர்சனலி ப்ரே, பர்சனலி தனிப்பட்ட முறையிலே நமக்கும் தேவனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், உறவை அறிந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் உறவுகள் பல வித்தியாசப்படுகிறது. கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு உறவு, சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு உறவு, முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு உறவு. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் எந்த உறவு கிட்ட, எந்த ரிலேஷன்ஷிப்பு கிட்ட என்ன கேட்கணும். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்கறத கணவன்கிட்ட தான் கேட்கணும். ஒரு கணவன் மனைவி கிட்ட கேட்க வேண்டிய காரியங்களை மனைவி கிட்ட தான் கேட்கணும். அதை இன்னொரு மனுஷன்கிட்ட கேட்கும் போது, இன்னொரு மனிதனிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது அங்கு தப்பு நடக்குது. நான் முதலாளி கிட்ட என்ன கேட்கணும் அதை தான் கேட்கணும். என் உறவுக்காரங்கிட்ட நான் என்ன கேட்கணும் அதை தான் நான் கேட்கணும். தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத மனுஷங்களிடத்துல போய் கேட்கும் பொழுதுதான் வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளை என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. ஸோ இங்கே ரெண்டாவது அது கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான தனிப்பட்ட உறவை அறிந்து ஜெபிக்கணும். இதுல பாருங்க, அவர் ஜெபிக்கிற ஜெப வார்த்தைகளை பாருங்க. முதலாவது வசனத்துல சொல்றாரு கர்த்தாவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரெண்டாவது வசனத்துல பாருங்க, என் ராஜாவே, என் தேவனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மூணாவது வசனத்துல பார்க்கிறோம் கர்த்தாவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள் எல்லாம், முதலாவது இந்த கர்த்தாவே, என் தேவனே அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் ஒரு உடன்படிக்கையின் உறவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். கவனன்ட் ரிலேஷன்ஷிப். நானே உன் தேவன், நான் ஆபிரகாமின் தேவனா, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னா உடன்படிக்கையின் சந்ததியை அடையாளப்படுத்துகிறது தான் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஒரு காரியம். ஸோ கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான முதல் உறவு என்னன்னா உடன்படிக்கையின் சந்ததி. தாவீது கூப்பிடுற வார்த்தையை பாருங்க, அந்த தேவனே அப்படின்னு கூப்பிடுற வார்த்தை உடன்படிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை உணர்ந்து கூப்பிடுறாரு, என் தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த உறவை ஜெபத்தை என்ன பண்றாரு, கண்டினியூ பண்றாரு. ஸோ பர்சனலி தனிப்பட்ட முறையிலே நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவை உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் கூப்பிடணும், சில பேர் போடா வாடா செல்லம் எப்படி எப்படியோ கூப்பிடுறாங்க. ஏண்டா கடவுளே எப்படி பண்ற அப்படிலாம் கூப்பிடுறது உண்டு. கிட்ட செல்லமா நாங்கள் கூப்பிடுறோம் ஆண்டவரை, ஏசப்பாவை அப்படின்னு கூப்பிடுறது. வா ஏசப்பா, போ ஏசப்பா அப்படிலாம் கூப்பிடுறது உண்டு. இல்லை, கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான உறவை உணர்ந்து கொள்ளணும்.
அவர் உடன்படிக்கையின் தேவன். தனிப்பட்ட முறையிலே நான் அவரை தகப்பனே என்று கூப்பிடுறேன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பர்சனலா கணவன் அப்படின்னு சொன்னா அந்த கணவனுக்கு உண்டான காரியங்கள் மனைவி சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பொழுதுதான், மதிப்பு கொடுக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்கு ஒரு முழுமை அடையுது. என் தேவனே அப்படின்னு கூப்பிடும்போது என் தேவனுக்குண்டான உறவு, என் தேவனுக்குண்டான கனத்தை நான் கொடுக்கும் பொழுதுதான் நான் கூப்பிடுகிற வார்த்தை என் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணும், எட்டும். நானும் அவருக்கு பிள்ளையா பிறந்திருக்கும் பொழுதுதான் அவர் அப்பான்னு நான் கூப்பிட முடியும். ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் நான் பிள்ளையா பிறந்திருந்தாலும் அவங்களை அம்மான்னு நான் கூப்பிட முடியும். திருமணம் என்கிற ஒரு பந்தத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் என் கணவனே என் மனைவியே என்று நான் கூப்பிட முடியும். ரோட்டில் போகிறவங்க வரவெல்லாம் என் வீட்டுக்காரரு, என் மனைவியே என் கணவனே கூப்பிட முடியாது. ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் என் தகப்பனே என்னுடைய அம்மாவே அப்படின்லாம் நான் கூப்பிட முடியாது. அப்ப தனிப்பட்ட முறையில என் உறவை நான் அறிந்து கொள்ளுகிறேன். இது என்னுடைய தகப்பன், இது என்னுடைய தாய், இது என்னுடைய கணவன், இது என்னுடைய மனைவி. இந்த உறவுகளை எல்லாம் அறிந்து நாம சரியா கூப்பிடுறோம் இந்த பூமியில. ஆனா கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான உறவை சரியா அறிந்து கொள்ளாம அவரை கூப்பிடுகிற வார்த்தைக்கும் நாம் அவரோடு இருக்கக்கூடிய உறவுக்கும் வித்தியாசமா என்ன பண்றோம், ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை கூப்பிடுற இடத்துல ரொம்ப கவனமா என்ன பண்ணுங்க, இருங்க. அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என் ராஜாவே, மை கிங். இது யார் கூப்பிடுறா? இந்த ஜெபம் யார் பண்றா? தாவீது. தாவீது யாருங்க? he is a king. இவர் ஒரு ராஜா. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இவரே ஒரு ராஜா. இவர் யாரை ராஜா என்று கூப்பிடுகிறார் என்று சொன்னால் தேவனை ராஜா என்று கூப்பிடுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இவருக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகம் என்னை ராஜாவாக நினைக்கலாம், ஆனா எனக்கு மேல ஒரு ராஜா உண்டு. ஹல்லேலூயா. நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும், நான் அவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கவனம் இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது இந்த கவனம் இருக்கணும். தேவனை துதிக்கும் போது இந்த கவனம் இருக்கணும். தேவாலயத்துக்கு வரும்போது இந்த கவனம் இருக்கணும். டிவியை போட்டுட்டு ஜெபம் பண்றது, டிவியை போட்டுட்டு பைபிள் படிக்கிறது, போன் பேசிக்கிட்டு ஜெபம் பண்றது, அந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாது. உடனே போன் எடுத்து போய் ஜெபிச்சுட்டு வருது, போன் எடுத்து வெளியில போய் பேசிட்டு வருது, போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த ரிங்டோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த ரிங்டோனை ஆஃப் பண்ணி ஜெபம் பண்றது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உங்க போனை சைலண்ட்ல போட்டு போய் ஜெபிச்சிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை அமைதியா உட்கார வச்சு ஜெப நேரத்துல தான் எடுத்து பிள்ளைகளை கொஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ஜெப நேரத்துல தான் பிள்ளைகளோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது. சர்ச்சிலையும் நடக்குது, வீட்லயும் நடக்குது. ஆண்டவர் பார்க்கிறாருல, உங்க பிள்ளைகளை நீங்க கொஞ்சறதே இல்லையா? உங்க குழந்தைங்கள்ட்ட விளையாடுறதே இல்லையா? ஆராதனை நேரத்துல தான் விளையாடுறது, ஆராதனை நேரத்துல தான் கொஞ்சம் பேசுறது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு கொடுக்கிற கணம் என்ன, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கணம் என்ன என்று சொல்லி அங்க வந்து வேற ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அந்த பிள்ளை, உன் கவனம் இல்லை. அப்புறம் கடைசியில் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட கேட்டது போல கொண்டு வந்து பலியிடுன்ட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு தான் போயிட்டு இருப்பார் ஆண்டவர். அடுத்து அதான் தியானிப்போம். விடமாட்டார் ஆண்டவர். கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான உறவினுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. உயிரை கொடுத்து உங்களை என்னை மீட்டு வச்சிருக்கிறார். விளையாடுறதுக்கு இல்லை, கொஞ்சறதுக்கு கிடையாது. பர்சனலா தனிப்பட்ட முறையில் தெய்வ பயம் இருக்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கிறது, விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் ஜெபம்னு எங்க முட்டி போட்டாலும் நான் சொல்றேன், இங்கன்னு இல்லை. தேவாலயத்தை மாத்திரம் நான் இங்கே சர்ச்சில் இருக்கிறது மாத்திரம் நான் பேசல. நீங்கள் எங்கேனாலும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தினந்தோறும் காலை ஜெபம், மாலை ஜெபம், வேதவசனம் வாசிக்கிறது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் நான். ஃபோனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்காதீங்க தயவு செய்து. கர்த்தர் அதனால தான் ஜெபத்தை கேட்கறது இல்லை. குடும்பம் அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. சும்மா ஆசீர்வாதத்தை பேசி பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், போய் உட்காந்து மீட்டிங்கே உட்காந்து என்ன பிரயோஜனம்? பேசுறத கேட்டுட்டு வரோம். என்ன வாழ்க்கையில் மாறி இருக்குது? சூப்பரா பேசுறாரு. ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு அந்த ஆசீர்வாதம், தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதம். சரி, உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஏன் அந்த ஆசீர்வாதம் இத்தனை வருஷம் உனக்கு கிடைக்கல? அதை யோசிக்கிறாங்களா? அதை பேசுறாங்களா? அதை பேச மாட்டாங்க.
நீ அங்கே ஆசீர்வாதிப்ப, வீடு இங்கே வாங்குவ, நிலம் அங்கே வாங்குவ, காடு அங்கே வாங்குவ, இதை எப்படி ஆசீர்வதிக்கப்பார், உன் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிக்க போகிறார், அப்படியே நெய்யாய் பொழிய பண்ண போகிறார். ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு. சரி, எங்கே நடக்குது? ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் சரியில்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பொதுவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை யார் பெற்றுக்கொள்றாங்க? ஆபிரகாமின் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் அது இஸ்மவேலுக்கு போகல, ஈசாக்குக்கு போகுது. ஏன்? இஸ்மவேலுக்கு போகல, ஈசாக்குக்கு போகுது. ஏன்? அதே போல ஈசாக்குக்கு கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அது யாக்கோபுக்கு போகுது. ஏன் ஏசாவுக்கு போகல? ஏசா சரியில்லை. அவன் பண்ண தப்பு என்ன தெரியும்? கானான ஸ்திரியை போய் திருமணம் பண்ணிக்கிறான், காதலிச்சு. ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் ஸ்பெஷலா யோசேப்பு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார், மீதி 11 பேர் ஏன்? எல்லாத்துக்கும் பொதுவான ஆசீர்வாதம் தானே, எல்லாருக்கும் பொதுவான வாக்குத்தத்தம் தானே. தாவீதின் சந்ததியின் பேசுறோம், ஆனா தாவீதோடு கூட பிறந்த எத்தனை பேர்? ஏன் அத்தனை பேருக்கு இல்லாத ஆசீர்வாதம் தாவீதை தேடி வருது? 12 சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், ஆனா 11 சீஷர்கள் தேவனுக்கென்று என்ன பண்ணாங்க? ஊழியம் பண்ணாங்க. யூதாஸ் ஏன் செத்து போனான்? அதே வாக்குத்தத்தம் தானே. யூதாஸை ஸ்பெஷலா ஆண்டவர் அழைச்சாரா, இல்ல இந்த 11 பேர் ஸ்பெஷலா ஆண்டவர் அழைச்சாரா? அப்படி இல்லை. இந்த 11 பேர் தனக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு என்ன என்பதை ஆழமாக புரிந்து கொண்டே போனாங்க. ஆனா யூதாஸ் உலகபூர்வமான நோக்கமா இருந்தான். அவன் உண்மையா ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல, பண நோக்கத்தோட ஆண்டவரை கூப்பிட்டான். சகோதர சகோதரியை கவனிங்க. தேவ பிரசன்னத்தில் எப்பயும் வரும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கக்கூடாது. ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொன்னா என்னமோ சம்பந்தம் இல்லாத ஒருவர். நீங்க உண்மையான ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற, இல்ல தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாம, தேவனுடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ளாம நீங்க பண்ணுகிற ஜெபம் எல்லாம் அளப்புகிறதும் பிதற்றுகிறதுமா தான் இருக்கும். அதை கொடுங்க, இதை கொடுங்க, இங்க போங்க, அங்க போங்க, அவங்கள கொண்டு வாங்க, இவங்களை கொண்டு வாங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, அப்படி இதெல்லாம் பிதற்றுதல். உங்களை குறித்து என்ன தேவ திட்டம் வச்சிருக்கிறார் யோசிச்சிருக்கிறீங்களா? உங்களை குறித்து தேவன் என்ன வழிநடத்தல வச்சிருக்கிறார் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஜெபம்னா அப்படி இருக்கணும். தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் தான் ஜெபத்துல சரியா உட்காருவாங்க. அவங்க ஜெபிக்கிற வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா இருக்கும், பிதற்றுகிற வார்த்தையா இருக்காது. உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் ஜெபிக்க முடியாது. அவரவருக்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்காரு புரிந்து கொள்ளுங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க பில்ட் ஆகும்போது தான், தனிப்பட்ட உறவில உங்களை கட்டமைக்க தான் என்னை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை அறிந்து, அந்த சித்தத்தை அறிந்து அதில் என்னை பலப்படுத்தி நான் கொண்டு போக முடியும். 1000 பேர் 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் நின்று அங்க பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்டுட்டு அல்லேலூயாங்கிறது இல்ல. புரிந்து கொள்ளுங்க. மூணாவது ஒரு விஷயம், ப்ரே பர்சிஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர் ஜெபம், நிலையான ஜெபம், கான்ஸ்டன்டான ஒரு ஜெபம். தாவீதினுடைய இத்தனை சங்கீதம் வாசிச்சோம், எல்லாத்திலையும் ஜெபம் வெளிப்படுறத பார்க்க முடியுது. 3ஆம் அதிகாரம் பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவருக்கு இருதயத்திற்கு பிரியமானவன் அப்படின்னா, அவன் ஒருவேளை ஜெபிச்சுட்டு ஒருவேளை ஜெபிக்காதவன் இல்லை, ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஒரு நாள் ஜெபிக்காதவன் கிடையாது. பர்சிஸ்டன்ட், அதாவது தொடர்ந்து கரெக்டா ஜெபத்தில் இருக்கிறான். 3 வேளையை நான் சாப்பாடு எப்படி சாப்பிட்றேன் மறந்து போறேனா? 8 மணி ஆன உடனே சாப்பாடு ஞாபகம் வந்துடுது, 12 மணி 1 மணி ஆனோட சாப்பாடு ஞாபகம் வந்துடுது, சாயந்தரம் ஆனோட சாப்பாடு, நைட் ஆனோட சாப்பாடு ஞாபகம் வந்துடுது. இதெல்லாம் ஞாபகம் எனக்கு இருக்கும் பொழுது ஜெபம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சாப்பிடுவதில் எனக்கு டயர்டு இல்லை, ஃபோன் உபயோகப்படுத்துவதில் எனக்கு டயர்டு சோர்வு இல்லை, டிவி பார்க்கறதுல எனக்கு சோர்வு இல்லை, வண்டியில் போகிறதுல எனக்கு சோர்வு இல்லை, இன்னொருத்தரோடு பேசுவதில் எனக்கு சோர்வு இல்லை. ஆனால் ஜெபம்னா எனக்கு டயர்டு, சோர்வு. இந்த இடத்துல தாவீது சோர்வு அடையல. மாம்ச அளவில் அவன் உடைக்கப்பட்டிருக்கிறான், மாம்ச அளவில் அவன் தாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி பலவீனப்பட்டவனாக இருந்தாலும் அவன் சோர்வு அடையல. பர்சிஸ்டன்ட்னா அதான். ஜெபம் என்பது ரொம்ப முக்கியங்க. ஜெபம் என்ன தெரியுமா?
தினந்தோறும் காலை ஜெபம் என்பது ஒரு மனிதன் அன்றைய நாளுக்குண்டான திறக்கக்கூடிய சாவி. தினந்தோறும் இரவு ஜெபம் என்பது அந்த நாளை பூட்டுவதற்குண்டான சாவி. இது ரெண்டும் இல்லைன்னா நீங்க காலையோ என்ன பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை திறக்கிற சாவி உங்க கையில கிடையாது. அதே போல நைட் நீங்க ஜெபம் பண்ணலைன்னா அந்த நாளை கம்ப்ளீட்னஸா ஒரு ஹோல்னஸா பூட்டுறது கிடையாது. யார் வேணா வந்து திறந்த வீட்டில் பூந்து கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் நம்முடைய அற்புதங்கள், கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையோ. ஸோ பர்சிஸ்டன்ட் பிரேயர் ரொம்ப முக்கியம். அதில் பாருங்க 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர், காலையிலே உமக்கு நேரே என்ன பண்ணுது நான் வந்து. பாருங்க, காலை காலை ரொம்ப முக்கியம். ஜெபம், காலை நேர ஜெபம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க தேவ சமூகத்தில்? 1008 எக்ஸ்கியூஸ் சொன்ன கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 24 மணி நேரத்தை உங்க கையில கொடுத்துட்டு 1 மணி நேரம் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, அது இது லொட்டு லொசுக்குன்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பொய். அது வாரத்தில் 7 நாள் ஆண்டவர் கொடுத்து முதல் நாள் ஆராதனை அப்படிங்கிற ஒரு காரியத்தை, இந்த சபையை கட்டுவதற்கு, இந்த சபையை எழுப்புவதற்கு தான் உயிரை கொடுத்திருக்கிறார். சபை தான் தேவன் உயிரை கொடுத்து எழுப்பி இருக்கிறார். ஆனா அன்னைக்கு பதில் சொல்றோம், ஏதோ ஒரு பதில். என்ன பதிலாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த பதிலாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கோடி ரூபாய் பணங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேத வசனம் சொல்லி கொடுக்கல அப்படி. இந்த விஷயத்துக்காக நீ சபைக்கு வராத, அந்த விஷயத்துக்காக நீ சபைக்கு வர. ஆண்டவர் சொல்றார், மரித்தவர்கள் போய் மரித்தவர்களை அடக்கம் பண்ணி நீ வந்துருனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சத்தியம். வீட்டில் ஒருத்தர் செத்து போயிருந்தா அவங்க வீட்டில் போட்டுட்டு வந்து நீ தேவ சத்தியத்தை கேட்டுட்டு போய் நீ அடக்கம் பண்ணு. பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேல இதுக்கு சப்போர்ட்டா நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்பல. இது முக்கியம், அது முக்கியம், அது விஷயம், இது விஷயம் தேவையில்லை. என்ன வேணா உலகம் நினைச்சுக்கிட்டோம். கான்ஸ்டன்டா இருக்கணுங்க. ஜெப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு பிரயோஜனம் உள்ள பிள்ளையா இருக்கணும். இதனாலதான் 10 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டோம். உலக ஜனக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, உலகபூர்வமான வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அவன் 50,000 கடை வச்சுதான் நம்ம 1 லட்சம் கடை வச்சிருக்கிறோம். ஒன்னு ஆசீர்வாதம் ஏன் இல்லை? ஆண்டவர்கிட்ட அலை மட்டும் தெரியுது. கடன் ஆகி போச்சு, எனக்கு வீடு இல்லை, எனக்கு நிலம். ஏன் இல்லை? ஏன் ஆண்டவர் கொடுக்கல? நான் சரியில்லை. வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் உண்டான இதே சபையில ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறதுக்கு இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு அது கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் ஆண்டவர் என்னைக்கு கொடு. ஏன் எனக்கு கொடுக்கல? நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை. ஐ எம் நாட் ஒர்த். ஏன் தகுதி இல்லைன்னா நான் ஆண்டவரிடத்துல சரியா இல்லை. யோசேப்பை கொண்டு போய் எகிப்து தேசத்தினுடைய ராஜாவை ஆண்டவர் உயர்த்துறாரு. 10 கேரக்டர் அதுக்கு முன்னாடி வருது. 10 பேர் அவனுடைய அண்ணன்மார்கள். ரூபன்ல தொடங்கி பார்க்கிறோம். ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், யூதா, நப்தலி, தான் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. 10 கேரக்டர் வருது. 10 கேரக்டர். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் யோசேப்ட நீ ராஜாவோடான்னு கொடுக்குறாரு. ஏன்? யோசேப்பு கிட்ட கண்டுபிடிக்கிறார் ஆண்டவர். அது இவங்கிட்ட தான் இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல். கவனிங்க, தாவீதுடைய லைஃப் ஸ்டோரியை பாருங்க. அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் உடைய சகோதரர்கள், அத்தனை பேரும் கேட்கிறான், இவனா இல்ல, இவனா இல்ல, இவனா இல்ல, இவனா இல்ல, இவன் தான், இவன் தான் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல. யாருதான் ஆண்டவர்? ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், சின்ன பையன். அல்லேலூயா. போய் அவனை அபிஷேகம் பண்ணு. அவனை போய் ஏன்? அவன் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன். ஏன்? அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு போய் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. வாட் குவாலிஃபிகேஷன் டேவிட் ஹேவ்? என்ன அவங்கிட்ட தகுதி இருந்தது? ஒண்ணே, தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை துதிக்கிறவன். இது மட்டும் தான் குவாலிஃபிகேஷன். மட்டும் வேற எந்த குவாலிஃபிகேஷன் தகுதியும் கிடையாது தாவீது கிட்ட. அடுத்த ஒரு காரியம், ப்ரே சிஸ்டமேட்டிக்கலி. நல்லா கவனிங்க. காலையிலே என்ன சொல்றாரு? காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. ஆயத்தமாகி அதான் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஆர்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஆயத்தம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, தேவாலயம் அப்படிங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த தேவாலயத்தில் ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தடவை என்ன பண்ணுவான், ஆசாரியன் உள்ள போவான். அப்படி ஆசாரியன் உள்ள போகும் பொழுது அந்த ஆசாரியன் செய்ய வேண்டிய பகுதிகள் எல்லாம் பர்ஃபெக்டா ஆயத்தமாக இருக்கணும். கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு, கொஞ்சம் தப்பு நடந்துச்சுன்னா டெத்து. ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாருன்னா, அப்பதான் தேவ மகிமை என்ன என்பது புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன், அதுக்குண்டான ஆர்டர், இந்த பிரெட் இப்படி வைக்கணும், அந்த பன் அதை அப்படி வைக்கணும், பலி கொடுக்குற ஆடு இப்படி அடிக்கப்படணும். வாசிச்சு பாருங்க, லேவியராம புத்தகத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. பலினா சும்மா கிடையாது. இன்னைக்கு நம்ம காணிக்க போடுறோம், எப்படி போடுறோம், இப்படி காணிக்க போடுறது உண்டு. காணிக்க போடும்போது எவ்வளோ எப்படிப்பட்ட கணத்துல காணிக்கையில கொடுக்குறோம். ஒரு 10 நோட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, 10 ரூபாய் நோட்டு, ஒரு 10 நோட்டு, அதை இப்படி பார்க்குறோம். பார்த்து எது கிழிஞ்சு இருக்கோ அதை என்ன பண்றோம், போடுறோம். பாஸ்ட் மாத்திக்குவார் அப்படின்ட்டு. இல்லை எதுக்கு ரொம்ப லோ காஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதே போல ஜெபம் அப்படிங்கிறது அப்படிதான். வண்டியில் போகும்போது ஜெபிச்சுக்கலாம், சர்ச்சுக்கு போகும்போது 10 மணிக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. வாசிக்கிறோம் பைபிளில் பல எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு விதவை பெண் தன்னிடத்துல இருந்து 2 காசையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தார். காலையிலே ஆயத்தமாகி, என்ன தேவனுக்கு நீங்க ஆயத்தமாகறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, உங்க மனசை கேட்டு சொல்லுங்க. உட்காந்து உங்களை இன்னைக்கு யோசிங்க, நான் தேவ சமூகத்துக்கு வரதுக்கு என்ன ஆயத்தமான ஒரு ஆயத்தம்னா என்ன சொல்லுங்க. ஆயத்தம்னா 9 மணிக்கு ட்ரெயின் ஈரோட்ல இருந்து கிளம்புது. என்ன பண்ணுவீங்க? 9 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்க, ஒரு டிக்கெட் 600 ரூபாய், இங்கிருந்து பெங்களூர் புக் பண்ணியிருக்கோம். ஆயத்தம்னா என்ன? 8:30 மணிக்கு போவீங்களா? 8 மணிக்கே போயிருவீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் சொல்லுங்க. எதுக்குங்க 9 மணிக்கு ட்ரெயின்? 9:15 போய் குளிக்கலாமே, 9:30 மணி 9:45 போலாமே. ஏன்? என்ன போயிடும்? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பின்னாடி இன்னொரு ட்ரெயின் வரும், ஆனா புக் பண்ண 600 ரூபாய் என்ன பண்ணிரும், போயிடும். ஃப்ளைட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 9 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். நான் ஒரு தடவை ஃப்ளைட்டில் போனேன், சம்மந்தமே இல்லை, 3 மணி நேரத்துக்கு உள்ளே முன்னாடி வந்தால் தான் உள்ளே விடுவேன்ட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு உள்ளே போய் உள்ளே உட்காந்து கிடக்கிறோம். ஃப்ளைட் அப்புறம் லேட்டு, அது கணக்கு தெரியாது, ஆனால் நீ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்குறான். அதுக்கு ஆயத்தம். அதுக்கு ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ட்ரெயினில் போகிறோம், அதுக்கு முந்தின நாளே பேக் எடுத்து வைக்கிறோம், அதுக்கு முந்தின நாளே நோட் எடுத்து வைக்கிறோம், துணிமணிகள் எடுத்து வைக்கிறோம், இந்த ட்ரிம்மர் எடுத்து வை, அதை எடுத்து வை, பேக் எடுத்து வை, ஜிப்பை போட்டு வை. காலையில் எந்திரிச்சு 9 மணிக்கு ட்ரெயின்னா 6 மணிக்கு பச்சை தண்ணியில் குளிக்கிறோம். எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகுது தேவ சமூக, அதாவது ஒரு ட்ரெயினில் ஒரு ஊரில் ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க உங்களை. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும், தேவாலயத்துக்கு வரும்போது என்ன ஆயத்தம்? ஒரு ஆயத்தம் கிடையாது. ஆயத்தம் அப்படின்னு சொன்னா, நான் சனிக்கிழமை நைட்டே முடிவு பண்ணிடுவாங்க, 8 மணிக்கு நான் குளிச்சிடணும், 9 மணிக்கு ஆறாத 8:45 நான் தேவாலயத்தில் போய் முழங்கால் படிட்டுறணும். ஒரு 2 அம்மாக்கள் மாத்திரம் தான் நடக்க முடியாம நடந்து வந்து உள்ள உட்காருவாங்க. மற்றவங்க எல்லாம் பாவம் கஷ்டம். இன்னைக்கு சில பேர் வரல. ஆயத்தம் கிடையாது, ப்ரிப்பரேஷன் இல்லை. அது பாருங்க தாவீது. இதுக்கு தாவீது யாரு? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. இஸ் a king, ராஜா. எவ்வளவு வேலை அவனுக்கு இருக்கும்? ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவன், அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ காரியங்களை அவன் சிந்திக்கணும், எவ்வளோ காரியத்தை அவன் பண்ணணும். பட் அதை விட்டுட்டு என்ன சொல்றான்? காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி, சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்றோம். அதான் 8 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா எப்படி சிஸ்டமேட்டிக்கா 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6:15 நான் குளிக்கணும், பேக் எடுத்து வைக்கணும், நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கணும், 8:30 மணிக்கு எனக்கு பஸ், நான் பஸ் ஏறணும், 9 மணிக்கு நான் ஸ்கூல்ல போய் முதல்ல நான் உட்காரணும். இவ்வளோ ப்ரிப்பரேஷன் தான் ஆயத்தம், ஒரு ஆர்டர், சிஸ்டமேட்டிக். ஜபத்தில் அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேருடைய போன்ல கரெக்டா 5 மணிக்கு அலாரம் வச்சு காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு ஜபம்னா 5 மணிக்கு எல்லா நாளும் ஜபிக்கிறோம். உடல் பலவீனத்தைக்காரங்க கை காட்டுறோம், அந்த பிரச்சனையை கை காட்டுறோம், இந்த பிரச்சனையை கை காட்டுறோம், இது சோர்வு அது சோர்வு கை காட்டி எத்தனை பேர் இருக்கிறோம்? தியேட்டர் போறதுலாம் ஆயத்தம் இருக்கு, சினிமாவுக்கு போறதுலாம் ஆயத்தம் இருக்கு, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு போறதுலாம் ஆயத்தம் இருக்கு, ஊர்வலத்தில் இன்ன பிற காரியங்களுக்கு ஆயத்தம் இருக்குது. ஆனா தேவன் அப்படின்னா அதுல ஆயத்தம் கிடையாது.
போய்க்கலாம் 5 நிமிஷம் போய்க்கலாம், 5 நிமிஷம் போய்க்கலாம், 6 நிமிஷத்தில் போய்க்கலாம், 9 ஆகட்டும், 9:45 ஆகட்டும். பட் இதே நம்ம ஒரு பொசிஷனில் வந்துட்டோம்னா இன்னொருத்தனை திட்டம், இந்த டைமுக்கு நீ வந்தையா, தாலி கட்டுற நேரத்தில் இருந்தியா அந்த இடத்துல, கோவம் வருது. வேலையில் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கோவம் வருது. 8 மணிக்கு வேலைக்கு நீ வந்தையா, உனக்கு எனக்கு சம்பளம் கிடையாது, பேசுகிறோம்ல. கர்த்தர் பார்க்க மாட்டாரா? அதுக்கு வசனம் இல்லையா? ஒரு ராஜா நாளைக்கு நிற்பான், தாவீது உங்களுக்கு எனக்கு முன்னாடி, ஆண்டவரே ஏன்ப்பா அன்னைக்கு நீ வந்து லேட்டாக சர்ச்சுக்கு வந்த, அன்னைக்கு ஏன் ஜெபிக்க வர, ஆண்டவரே எனக்கு பிஸி, ஆண்டவரே பிஸி ஷெட்யூல், டயர்டு, சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும். தாவீது வாப்பா, நீ எழுதி 5வது சங்கீதம், அது எதுக்கு ஒன்று எழுத வச்ச, நீ உன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்து சொல்லு, உன் வாழ்க்கை முறையை என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என்ன பதில் சொல்லுவீங்க? 600 பேர் ட்ரெயினில் போகிறாங்க, நீ 9:30 மணிக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? என் ட்ரெயின் என்னை விட்டுட்டு போயிருச்சு, நான் அரை மணி நேரம் லேட்டாக வந்து. அவன் சொல்லுவான் 599 பேர் 9 மணிக்கு வந்துட்டான், நான் ட்ரெயின் எடுத்துருவேன். உனக்கு ஒருத்தனுக்காக நான் என்ன பண்ண முடியாது? இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், கன்னிகைகள் கதை. தயாராக இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணிட்டாங்க? வெளியில் விடப்பட்டாங்க. ப்ரிப்பரேஷனோடு தயாராக எண்ணெயோடு ஆயத்தமாகி வந்தாங்களாம் மணவாளனை வரவேற்க. இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தயாராக வந்த கன்னிகைகளுக்கு ஆசீர்வாதம், மணவாளனை வரவேற்க. அந்த அசால்ட்டா போய்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாத, தயார் இல்லாத, சிஸ்டமேட்டிக்காக இல்லாதவங்க இல்லை. நீங்கள் வராதனால ஒன்று நான் ஆராதனை, நீங்கள் உடனே நினச்சக்கூடாது நான் தான் லேட்டாக வந்தனால தான் பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது உங்கள் பாடு. நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் வரலைன்னா, நான் ஒருத்தர் வந்தாலும் சரி, யாருமே வரலைன்னா நான் பாட ஆரம்பிச்சிடுவேன், நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஏன் பிரச்சனை? நீங்கள் வந்து உட்கார்ந்தா தான் நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் வந்தாதான் அப்படின்லாம் கிடையாது. அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. உயிர் போகுது. ஒரு மனுஷனுக்கு உயிர் போகிற நேரம் கர்த்தருக்கு தெரியும். அந்த உயிர் போகுதுன்னா அந்த நேரம் போயிடும். சித்தப்பா அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப பழக்கமான அவங்க பையன் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கிறாரு, இன்னும் 1 மணி நேரம் உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. உயிர் 1 மணி நேரம் உயிரை என்ன கொஞ்சம் அப்படி தள்ளி போட முடியுமா? முடியாது. அவன் வந்து பாடி பார்த்துக்கிட்டோம், அவன் ப்ரிப்பேராக என்ன பண்ணும், உடம்பு செல்ல முன்னாடி வந்துக்கிட்டோம். இதுதான் கடவுளுடைய சித்தம், திட்டம். புரிந்துக்கோங்க. அடுத்தது கடைசி ஒரு காரியம், ஜெபத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்றாரு? காலையிலே உமக்கு நேரே வந்து, எப்படி வந்து, என்னங்க, நேரே ஸ்ட்ரைட். நல்லா கவனிங்க. காலையில் எந்திரிச்சோன்ன நேரே நம்ம எதுக்கு போகிறோம்? நீங்கள் தான் சொல்லணும். பாத்ரூம் போகிறோம் நேராக. அடுத்தது டீ குடிக்க போகிறோம் நேரு. அடுத்தது இங்கே பாருங்கள், சொல்கிறவங்கலாம் தப்பான ஆட்கள். நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டா நாங்கள் நேராக போயிடறோம் அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக சொல்லுங்கள். பல்லு விளக்கிட்டு ஜபத்துக்கு போயிடுறோம். ரொம்ப சந்தோஷம். நேராக ஜபத்துக்கு போகிறவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது யோசிங்க. நான் என்ன சொல்கிறேன், தாவீது சொல்கிற வார்த்தை, தாவீது எவிடன்ஸாக இருக்கான். நம்ம சொல்கிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஆயத்தமாகிமா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நேரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? நேர் அப்படின்னு சொன்னால் எடுத்து எந்திரிச்ச உடனே நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ பாத்ரூம் போகிறத விட்டுருங்க, ப்ரஷ் பண்ணுறதை விட்டுருங்க, அதெல்லாம் நம்முடைய கடமைகள். அது இல்லை. அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால் நேரே அப்படிங்கும்போது ஜபத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். வளைஞ்சு நெளிஞ்சு 9 மணிக்கு ஜெபிக்கிறது இல்லை, 8 மணிக்கு. அந்த நேரே அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, இப்போ பாத்ரூம் உடனே அந்த மாதிரி ஒரு வார்த்தை. என்ன அடுத்த வேலை அதுதான். ஃபோன் எடுத்து பார்க்குறது இல்லை, சமையல் பண்ணுறவ சொல்கிறது அதுதான். அவங்கள சந்திக்கணும், இவங்களை சந்திக்கணும், டிவி பார்க்கணும், அதை பார்க்கணும். இதோ நேரே என் பிள்ளைய சந்திக்கிறேன், நேரே ஃபோனை பார்க்குறேன், நேரே என் வேலைக்கு போகிறேன், நேரே சாப்பிட போகிறேன். அதுக்கும் நேரே எங்கே போகிறேன்? ஆயத்தமாகி ஜபத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் நேரே. கல்யாணத்துக்கு போகலை, எங்கே ஃபங்க்ஷனுக்கு நான் போகலை, யாரோ கூப்பிட்டாங்கன்னு போகலை, எனக்கு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க நேரே போகிறேன் இல்லை. நேரே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நான் எங்கே போகிறேன்? ஆயத்தம். இஸ் அ கிங், ராஜா சொல்கிறான். கற்றுக்கோங்க. சொல்கிறான் ஆயத்தமாகி. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறான். யார் என்ன பண்ணுவேன்? ஆயத்தமாகி காத்திருப்பேன். காத்திருப்பேன். I will wait.
நல்லா கவனிங்க, ஆயத்தமாகி நேரே போறவங்க மாத்திரம் தான் தேவ சமூகத்துல காத்திருப்பார்கள். காத்திருப்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பார்க்கலாம்? சொல்லுங்க சொல்லுங்க. தூங்குறவங்களாம் எந்திரிக்கிட்டோம். காத்திருப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், பஸ் வரணும். இப்ப அடுத்தது அதான் ரைட்டு, பஸ் வரணும், அதுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்க காத்திருப்புங்கிறது எது? ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து காத்திருக்கணும். வேற ஆண்டவர் பேசுறதுக்கு காத்திருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் அதற்குண்டான பதில் கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருப்பேன். இங்க அதை தான் சொல்றாரு. நான் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் ஜெபிச்சிடுறேன், ஜெபிச்சுட்டா என் வேலை முடிஞ்சதுன்னு இல்லை. ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படி இல்லை. ஏன்னா இந்த டயலாக் நம்ம ரொம்ப காட் அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். பட் ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம்னா அதுக்குண்டான பதில ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசாத தெய்வம் அல்ல. அப்ப நான் ஒரு விஷயத்தை இந்த தம்பி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ண, நான் சொன்ன விஷயத்துக்குண்டான பதில ஒன்று கொடுப்பான். நான் சொல்லுவேன் இந்த ஸ்டாண்ட் எடுத்து இங்கே வைப்பா அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்? இல்லைங்க, இந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம இங்கே வச்சோன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு மறைக்கும், அதனால் இந்த ஸ்டாண்டை நம்ம இந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பதில். நான் வெயிட் பண்ணும் அதுக்கு, அவன் சொல்கிற பதிலுக்கு நான் அப்படிலாம் முடியாதுன்னு நான் சொல்கிறத நீ எடுத்து வைன்னு மிரட்டினா அவன் சொல்கிறதுக்குண்டான பதில் நான் காத்திருக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு உண்டான முக்கிய காரணம் என்னன்னா, சில பேர் ஜெபிக்கிறாங்க ஆனா காத்திருப்பு இல்லை. எதுக்கு காத்திருப்பு அப்படின்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து பதில் பெறுவதில் காத்திருப்பு இல்லை. அப்ப ஆண்டவர் உங்களோடு பேசுறதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறாருங்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அந்த காரியத்தை செய்ய போயிடுறீங்க. ஒரு காரியத்தை உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடனுக்கு போறீங்க, ஒரு லோனுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் லோனுக்கு போகிறேன், ஆண்டவர் அது கிடைக்க செய்யணும். ரைட்டு, உன் இருதயத்துக்கு லோன் கிடைக்கணும். ஆண்டவர் என்ன அதை குறித்து வச்சிருக்கிறாரு? கார் வாங்க போகிற ஆண்டவரே அப்படின்னு போயிட்டு நீங்கள் போய் கார் வாங்கிடுறீங்க. கார் வாங்குறதும் வேண்டாங்கிறத குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் காத்திருக்கிறது இல்லையே. நம்ம என்ன பண்ணுறோம்னா லோனுக்கு அந்த நாளுக்கு போகிறோம், தேவை என்னமோ அந்த நிமிஷத்தில் போய் ஜெபிச்சுட்டு என்னமோ ஆண்டவர் வாய்க்க செய்தான்ட்டு போயிடுறோம். இது என்ன சொல்றாரு பாருங்க, காத்திருப்பேன் காலையிலே. அதான் கேட்கிறாரு 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவில். நான் என் சத்தத்தை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் கேட்டுட்டார். அதுக்கடுத்து சொல்றாரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி என்ன பண்ணுவேன்? நல்லா கவனிங்க, அவர் சொல்ற பாயிண்ட கவனிங்க. காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவில், ஜெபம் முடிஞ்சுது. அடுத்த ஒன்று சொல்றாரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அன்னைக்கு நான் என்ன செய்யணும், அந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும், ஏது செய்யக்கூடாது அப்படிங்கிறதையே ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் காத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. உலகப்பூர்வமான ஒரு மனுஷன்ட்ட பதில் பெறுவதற்கு நம்ம காத்திருப்போம், ஆனால் ஆண்டவர்கிட்ட காத்திருக்க மாட்டோம். படப்பட 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 படன்னு உங்க ஆசைக்கு என்னவோ, உங்க விருப்பங்களுக்கு என்னவோ, உங்க இஷ்டத்துக்கு என்னவோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் ஆண்டவர் கை. உலக பிரகாரமாக வாழ்க்கையிலே நான் வாழ்ந்திருக்கலாம், பின்மாற்றத்திலே நான் இருந்திருக்கலாம், எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட செஞ்சீங்க. ஆண்டவருக்காக காத்திருந்தீங்களா? அந்த விஷயத்துல ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரா? இல்ல ஆண்டவர் வேற ஒரு வழி சொன்னாரா? அதை கேட்டீங்களா? உங்க காது கேட்டுச்சா? தாவீது சொல்றான், காத்திருப்பேன் தேவ சமூகத்துல. நல்லா கவனிங்க, இதெல்லாம் அண்டர் அட்டாக்ல நம்ம தப்பிக்க முடியாம விழுந்து போறது. ஒரு தாக்குதல்ல விழுந்து போறோம் பாத்தீங்களா? ஒரு கடன் பிரச்சனை, ஒரு உபத்திரவம், ஒரு பாடு, ஒரு வேதனை, ஒரு நிந்தனை, இதெல்லாம் விழுந்து போறதுக்கு உண்டான காரியங்கள். காத்திருப்பு ரொம்ப அவசியம். பதில் ஆண்டவர்கிட்ட காரியம் செய்யறதுக்கு இல்லை, அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. இன்னைக்கு ஒரு 2 பாயிண்ட் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், மீதி பாயிண்ட் அடுத்த வாரம் பார்ப்போம். 2வது காரியம் பாருங்க, நீங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது நேர்மையான நீதிபதியாக தேவனிடம் என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. அவர் நிறைய பாயிண்ட் சொல்றாரு. துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அருவருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுல 2
கேரக்டர் ஆண்டவருக்கு அது தாவீது சொல்றாரு. ஒன்று, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர். ஏன் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தாவீது தேவ சமூகத்துல அழகா டிஃபரன்ஷியேட் பண்றார். டிஃபரன்ஷியேட்னா பிரித்து ஆராய்கிறார். மனிதன்னா இந்த கேட்டகரிக்குள்ள வருவான், கடவுள்னா இந்த கேட்டகரிக்குள்ள வருவாரு. மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் என்ன? ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நல்லா கவனிங்க, துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நான் துன்மார்க்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பிரியப்பட. நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம பொய் பேசினா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிடுவாரு. இதே நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒருத்தர் இருந்து பொய் பேசும்போது, ஆண்டவரே அவன் பொய் பேசினா அவன் அழிந்து போகணும், நீ கெட்ட வார்த்தை பேசும்போது ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவாரு. ஆனா அவன் ஆப்போசிட் சைடில் எதிரில் நிற்கிறவன் கெட்ட வார்த்தை பேசும்போது அவன் நரகத்துக்கு தான் போவான். எப்படி போவான்? அப்ப ஆண்டவர் எப்படி நீதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிபதியா எப்படி அவர் இருப்பாரு? உங்களுக்கு ஆண்டவர் மன்னிக்கிறாரு, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ஆண்டவர் தண்டிக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு எதிர்புறத்துல இருந்து ஒருத்தர் ஆண்டவர் தண்டிக்கிறார்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. நான் கெட்ட வார்த்தை பேசி என்ன ஆண்டவர் மன்னிக்கிறார்னா, என் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசி அவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு, அவங்க கெட்ட வார்த்தை பேசி ஆண்டவர் அவங்களை திட்ட போறாரு, தண்டிக்க போறாருன்னா என்னையும் ஆண்டவர் தண்டிப்பார். அதுதான் நீதிபதி. இதை தான் தாவீது இந்த இடத்துல சொல்றார். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தாக்குதல் இருந்து, மற்றவர்களை குறை பேசுகிற விஷயத்துல இருந்து தப்பு. ஏன்னா அடுத்தவன் குறை பேசும்போது நமக்கு அப்படியே பெரிய பேர்டனா, தலை பாரமா தெரியும். அவனை குறித்து நம்ம குறை பேசணும், அவனை குறித்து நம்ம கிண்டல் பண்ணணும், அவனை குறித்து நம்ம கேவலம், அது வேற பாஸ்டர், அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா சில விஷயங்கள் சொல்றாரு இதுல. நீங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது நேர்மையான நீதிபதி, ஒரு ஹானஸ்ட் ஜட்ஜ், நேர்மையான நீதிபதியாக தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரைச்சஸ்னஸ், அந்த நீதி நியாயம் என்பதை என்னைக்கும் ஆண்டவர் சமரசம் செய்து கொள்ள போறது இல்லை. இதில் நான் சொன்னேன், ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன சொல்றாரு, துன்மார்க்கத்தனம், அதே போல தீமை, வீம்புக்காரர், அதே போல அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவர்கள், இரத்த பிரியன், இது எல்லாமே மனுஷனுடைய குணம். அப்ப யாருமே இந்த கேட்டகரியில வரவங்க என்ன பண்ண முடியாது, ஒரு நீதியுள்ள நீதிபதியாக, நியாயாதிபதியாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் தெளிவா பேசுறேன், உலகப்பூர்வமான நீதிபதிகளை நான் பேசல, உலகப்பூர்வமான நீதிமன்றத்தை நான் பேசல. நான் பேசுறது எங்க பேசுறேன், ஆவிக்குரிய நிலைமையில பேசுறேன். அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்க எந்த இடத்துலையும் யாருக்கிட்ட போய், இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் பேசி நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் என் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு எனக்கும் என் மனைவிக்கு சண்டை, அப்போ ஒருத்தர்கிட்ட போய் நீதிபதினு ஒருத்தர் நான் கொண்டு வந்து உட்கார வச்சு, அவர் எனக்கு வேண்டியவராக இருந்தா நான் சொல்றதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமாம், உங்கள் மனைவி பண்ண தப்பு தான், உங்கள் மனைவி இப்படி பேசிடக்கூடாது, நீங்கள் கரெக்டு தான், நீங்கள் கரெக்டு தான், அப்படி நடுவில் ஒரு பாயிண்ட், என்னதான் இருந்தாலும் நீங்கள் அப்படியே பொறுத்து போயிருக்கிறீங்கல்ல, இப்படி விடுவாங்க. கர்த்தர் இப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்க, துன்மார்க்கன் அவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பொய் பேசுறவன் அவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வீம்புக்காரன் அவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அக்கிரமக்காரர் அவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை சிநேகிக்கிறார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உலகப்பூர்வமாக நீங்கள் போகும்போது பேசுகிற வார்த்தைகள்லாம், ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார், இப்படியே பேசி 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 இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்டு கேட்டு நமக்குள்ள ஒரு துணிகரம் வந்துடுது. இந்த பாவத்தை குறித்து பேசுகிறவங்ககிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார், ஆண்டவர் உன்னை கைவிடுகிறார், அவர் கண்ணீரோடு இன்னும் அழகா பேசுவாங்க. பரிசுத்தவானுக்கு சபை கிடையாது, பாவிக்கு தான் சபை. பாவியை தேடி தான் இயேசு வராரு, பாவியை தேடி தான் ஆண்டவர் வரார். என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க? அப்ப தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாருன்னு பேசுவாங்களா? துன்மார்க்கத்தனத்தில் இருந்து வர ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற, ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார், ஆண்டவர் சேர்த்து கொள்றார், திரும்ப துன்மார்க்கத்தனத்துக்குள்ள போற,
திரும்ப ஆண்டவர் மன்னிக்கிறார், திரும்ப அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? துணிகரம். உங்க பிள்ளை முத தடவை ஒரு தப்பு பண்ணும்போது நீங்க மிரட்டுறீங்க, திட்டுறீங்க, விட்டுறீங்க. அந்த பிள்ளை திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மன்னிச்சு மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? அடிப்பீங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்ல, உனக்கு என்ன தைரியம், உனக்கு என்ன துணிகரம்? அன்னைக்கே நான் சொன்ன, நீ கேட்கல. முத தடவை மன்னிக்கிறேன், இல்லம்மா இந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், திரும்ப திரும்ப நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்க முடியுமா? எஸ், ஆண்டவர் மன்னிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தேவனுடைய கோபாக்கினையை குறித்து யாரும் பிரசங்கம் பண்றதே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஆளையே பலிகேடு ஆக்கிட்டு, நீ நல்லவ மாதிரியே நீங்களும் நானும் நல்லவ மாதிரி, ஆண்டவர் என்ன மன்னிப்பார், என்ன மன்னிப்பார், அவனை ஆண்டவர் தண்டிப்பார், என்ன மன்னிப்பார், அவனையும் தண்டிப்பார், என்னையும் தண்டிப்பார். அதுதான் நீதிபதி. நீதியுள்ள தேவன், நியாயாதிபதியா அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். இந்த விஷயத்தை தெளிவா என்ன பண்றாரு, பேசுறாரு. நீங்க ரொம்ப தப்பெல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய தப்பினுடைய பாரம் அதிகமானதுக்கு அப்புறம் நான் சில விஷயங்கள் நன்மை செஞ்சுட்டா ஆண்டவர் அதிலிருந்து இருந்து வந்துருவாரு, ஆண்டவர் என்னை விட்டு விலகிடுவார் அப்படிலாம் நினைக்காத. உங்க பாரம் ஏற ஏற, வெயிட் ஏற ஏற, அதுக்குண்டான பலியை, அதுக்குண்டான பிரதிபலனை நம்ம என்ன பண்ணணும், செலுத்தி தான் ஆகணும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இந்த துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன்னா, துன்மார்க்கம் யாருக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் பிரியப்படுகிறது கிடையாது. விக்கட்னஸ் அது யாருக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறது, பிரியப்படுகிறவர் இல்லை. தீமை உங்களிடத்தில் இருந்தாலும் சரி, ஆப்போசிட்ல இருந்தாலும் சரி, பிரியப்படுகிறவர் இல்லை, அது விரும்புகிறவர் இல்லை. அதுதான் நீதியுள்ள நியாயாதிபதி. எஸ், ஆண்டவர் உங்களை என்னை மன்னிக்கிறவர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வசனத்தை நான் புறம்பா பேசலை. அதே சமயத்தில் ஒரு பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு அந்த பாவத்தை ஜெயம் கொள்வதற்கு முயற்சி செய்யாம திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே நான் மன்னிப்பு பெற்றுக்குவேன், மன்னிப்பு பெற்றுக்குவேன், மன்னிப்பு பெற்றுக்குவேன் போறேன். பார்த்தீங்களா, ஒரு கேட்டகரி. இது என்ன தெரியுமா, துணிகரம். துணிகரம், தெய்வ பக்தி இல்லாத ஒரு விஷயம். ஆண்டவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். அப்படி மன்னித்தாலும் அதற்குண்டான கான்சிக்வென்ஸ், அதற்குண்டான விளைவை நம்ம தயவு செய்து ஏற்றுக்கொள்ளதான் என்ன பண்ண வேண்டும். ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியல? ஃபர்ஸ்ட் இது ஒரு கேள்வியை வச்சுக்கோங்க. ஏன் நான் பாவத்தை ஜெயிக்க முடியல? திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன், என்னால் ஜெயிக்கவே முடியல. இல்லை ஒரு கேட்டகரி பிரசங்கத்தை கேட்டுட்டு பாவத்தை பண்ணிக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்குவார், பண்ணிக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்குவார். நீ வாரம் ஃபுல்லா பாவம் பண்ணு. ஒரு பிரசங்க ஏற்பட, நீ வாரம் ஃபுல்லா பாவம் பண்ணு, அந்த பாவத்தோடையே தேவாலயத்துக்கு வா, அன்னைக்கு ஆண்டவர் மன்னிச்சு ஒன்று விட்டுருவார். இவர் கேட்டகரி என்னன்னா, தேவாலயத்துக்கு வரணும். எதுக்கு வரணும்? காணிக்க வரத்துக்காக வரணும் போல. அதுக்காக தான் வர சொல்ல. இல்லை அன்னைக்கு போய் பாவம் பண்ணுன்னு சொல்லாமல்ல. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. பட் ஏன் ஆண்டவர் அதை சொல்ற? நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது பாவத்தினுடைய அகோரத்தை, டெரிபிள்னஸ் என்ன பண்ண ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிற வார்த்தையினுடைய கோபாக்கினை என்ன, நான் செய்கிற பாவத்தினுடைய கோபாக்கினை என்ன, நான் மனைவிக்கு துரோகம் பண்றேன்னா அதனுடைய கோபாக்கினை என்ன, நான் கனவுக்கு துரோகம் பண்றேன்னா அதனுடைய கோபாக்கினை என்ன, நான் திருடுனா அதுக்குண்டான கோபாக்கினை என்ன, நான் பொய் பேசும்போது அதற்குண்டான கோபாக்கினை என்ன, நான் மற்றவர்களை குறை பேசும்போது அதற்குண்டான டெரிபிள் கான்சிக்வென்ஸ், அதற்குண்டான கோபாக்கினையின் விளைவு என்ன, இதை புரிஞ்சுக்காம தயவு செய்து நம்ம பாவத்தை ஜெயம் கொள்ளவே முடியாது. மன்னிப்பு கேட்கலாம், திரும்ப போய் அந்த பாவத்தில் விழலாம். பாவத்தினுடைய அந்த அகோரத்தை புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுங்க? சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையை பார்த்து கண்ணீர் விடுறது இல்லை. சிலுவையை பார்த்து எனக்கு ஆண்டவர் சிலுவையின் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, அப்படி கடந்து போகுதில்லை. சிலுவை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவத்தை ஜெயிக்கணும்னா அந்த பாவத்திற்காக இயேசு பட்ட அகோரம், அதுக்காக ஆண்டவர் பட்ட அடிகள், அதுக்காக ஆண்டவர் பட்ட வேதனைகள்.
இதை புரிஞ்சுக்காம நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியாது. சிலுவையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சில பேர் சிலுவையை கிருபையா மாத்திரம் பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ல நின்றுறாங்க. நீ ஒரு பாவத்தை பண்ணும்போது அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன, சிலுவையில் அடிக்கணும், நான் இந்த மாதிரி மரணிக்கணும், இதுதான் தண்டனை, எனக்கு பதிலாக ஆண்டவர் பெற்றுக்கொண்டாருங்கிற ஒரு ஸ்டேஜை தாண்டி அந்த தண்டனையை நான் பெறணும்னு அந்த வழியை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாவம் பண்ண மாட்டோம். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகள் அந்த பாவத்தின் டெரிபிள்னஸ், அந்த பாவத்தினுடைய கோபாக்கினை, அந்த பாவத்தினுடைய விளைவுகளை உங்களை மறைச்சு கண்மூடித்தனமாக கூட்டிட்டு போறாங்க. பிரசங்கங்களை கவனிங்க. 15 வருஷமா நீ பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் போய் உட்காந்து நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க 20 வருஷம். நான் என்ன சொல்றேன், யாரும் பரிசுத்தவான் இல்லை, அந்த கேட்டகரிக்கு நானே எடுத்துக்கிறேன். நான் பரிசுத்தவான், நான் பாவமே பண்ணல அப்படி நான் வரல. ஆனா தெரியாம சில பாவங்கள் செய்யறது உண்டு. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யற பாவங்கள் உண்டு, நான் இல்லை நான் சொல்லல. ஆனா தெரிந்து கொண்டே இது பாவம்னு தெரிஞ்சே போய் விழுறோம் பாத்தீங்களா? அந்த தைரியம் துணிகரம் எங்கிருந்து வருது அப்படின்னா, நாம் செய்கிற பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸ் புரியறது இல்லை. அப்ப எனக்கு புரியலனா என்ன என்ன அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பதில் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை புரிஞ்சுக்க வைப்பார். அல்லேலூயா. அந்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிடுவார். நீ தொடர்ந்து அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத கூட்டிட்டு போய் நிறுத்திடுவார் ஆண்டவர். சத்தமா அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தின் விளைவு கர்த்தர் எத்தனையோ முறை எச்சரித்தார். கண்ணை கட்டி காதை கட்டி இந்த பாவத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பாவத்தை ஜெயிக்க முடியலன்னா பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, அந்த டெரிபிள் ராத் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும் புரிந்துக்கணும். என்றைக்கு ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த பாவத்தினுடைய புரோக்கன்னஸ் உடைக்கப்படணும். பாவத்தை குறித்தான உடைஞ்சு அவனுக்கு வரணும். கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்ச்சியில் அவன் உடைக்கப்பட்டாதான் அந்த பாவத்தை அவன் ஜெயிக்க முடியும். அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு வர முடியும். எத்தனை பேர் உங்க பாவத்தை குறித்து உடைஞ்சு போயிருக்கிறீங்க? நீங்க தேவ சமூகத்தில் உங்களை உடைக்கிறீங்க, தேவனுடைய பாதத்தில். கவனிங்க, கர்த்தர் அருவருக்கிற வார்த்தைகளை பாருங்க. இதெல்லாம் எனக்கும் தான். போய் பேச அழிச்சிருவாரு. ரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷனும் கர்த்தர் அருவருக்கிறார். அதே போல நிலை நிற்க மாட்டார்கள், உம்மிடத்தில் சேர்வதில்லை, பிரியப்படுகிற தேவன் அல்ல. இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணுங்க. இன்னொருவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இந்த வார்த்தையை. முதல்ல உங்களுக்குள்ள உங்களை உடைங்க. நான் போய் இப்படி எடுக்கணும். துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறல்ல, தீமை என்னிடத்தில் இருந்தால் ஆண்டவர் சேர்வதில்லை. நான் வீம்புக்காரனாக இருந்தால் உம்முடைய கண்களுக்கு முன்னால் நிலை நிற்க மாட்டேன். நான் அக்கிரமக்காரனாக இருந்தால் கர்த்தர் என்னை வெறுக்கிறீர். நான் பொய் பேசுகிறவனாக இருந்தால் கர்த்தர் என்னை அழிப்பீர். நான் இரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷனாக இருந்தால் கர்த்தர் என்னை அருவருக்கிறீர். முதல் நான் உடையணும் இந்த விஷயங்கள்ல. இது நான் எடுத்துக்கணும். முதல்ல உங்க பாவத்தை அறிக்கையிடுதல்னா அதுதாங்க. உங்க பாவத்தினுடைய ஆழம், உங்க பாவத்தினுடைய குற்ற உணர்ச்சி, உங்க பாவத்தினுடைய இல்லை உங்களுடைய என்னுடைய பாவத்தினுடைய அகோரம், அதனுடைய ராத், அதனுடைய கோபாக்கினை, அதனுடைய விளைவு, இதெல்லாம் தெரிஞ்சு கர்த்தருடைய சமூகத்தில் உடஞ்சு உட்கார்ந்தாதான் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். சும்மா போய் உட்காந்துட்டு பாவத்தை மன்னிக்கிறேன், பாவத்தை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு மன்னிச்சுட்டு வந்து சொல்லிட்டு வந்து திரும்ப திரும்ப பாவம் செய்யறது இல்லை. முதல்ல 2 பாயிண்ட் இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்களோட என்னோட தெளிவாக பேசி இருக்கிறார். மீதம் இருக்கிற 3 பாயிண்ட்டை நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போறோம். இதனுடைய தொடர்ச்சியை 2 காரியம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்று ஜெபம், இன்னொன்று தேவன் நீதியுள்ள நியாயாதிபதினா அவர்கிட்ட லா அவர்கிட்ட இருக்குது. அவர் சரியா நியாயம் தீர்ப்பார். அந்த நியாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இல்லை. எல்லாரையும் சரியாக நியாயம் தீர்க்கிறார் அவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.